ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்டைலில் கடலை கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கேரளாவில் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ரெசிபி. இடியாப்பம் ஆப்பம் புட்டுக்கு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் இந்த ரெசிபி. நான் இதுக்கு 1 கப்பு ப்ரௌன் சிக்பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் காலையில் சமைக்க போகிறீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறின சிக்பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா ஊறி இருக்குது இந்த சிக்பீஸு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயை காய விடுங்க. இதில் 1 கப்பு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காய் நல்லா வதங்கணும். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் குறையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரும்போது தேங்காய் லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை நல்லா கூல் பண்ண விட்டுடுங்க. இதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெயை காய விடுங்க. காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிக்க விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா வாசம் கொடுக்கும். இதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி போட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வாசம் கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை மிளகாவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய சைஸ் தக்காளி இல்லைன்னா 1.5 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. இதையும் பொடுசாக நறுக்கி போட்டு சேர்த்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது மொத்தமாக ஒரு தொக்கு ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஊற வச்ச ப்ரௌன் சிக்பீஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு தட்டை போட்டு மூடி 3 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நடுவில் வறுத்து வச்ச தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா சிக்பீஸோடு சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா சேர்ந்துருக்கு. இந்த டைமில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே 2.5 கப்பில் இருந்து 3 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடியிலருந்து. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் பேன் மூடி போட்டு மூடி வெயிட் போட்டுக்கோங்க. சிக்பீஸ் நல்லா வேகணும். அதுக்கு நான் 5லிருந்து 7 விசில் வரைக்கும் வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் சிக்பீஸ் நல்லா வேகும். ப்ரெஷர் இப்போ அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கடலை கறி சூப்பராக வெந்துருச்சு. செம்மையாக பிரைட் ரெட் கலரில். ஆனால் காரம் கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால செம்மையாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாம். சூப்பராக கடலை கறி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இடியாப்பம், ஆப்பம்
இது கூட செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.